மாமன். இந்த மாமன்கிற உறவு வந்து பாத்தீங்க அப்படின்னா, நம்ம வீட்டுல இருக்க குழந்தைங்க, அப்பா, அம்மா, தம்பி, தங்கச்சி, சித்தப்பா, பெரியப்பா, தாத்தா, பாட்டி, ஃப்ரெண்ட்ஸ், இவங்க எல்லார்ட்டையும் கேட்கறதுக்கு கூச்சப்பட்டு தயக்கப்பட்டு இருக்கிற ஒரு குழந்தை, மாமாங்கிற அந்த உறவுகிட்ட மட்டும் பாத்தீங்க அப்படின்னா அழகா, மாமா எனக்கு இதை வாங்கி கொடு, மாமா எனக்கு அதை வாங்கி கொடு, இது வேணும் அது வேணும்னு எந்த ஒரு கூச்சமும் தயக்கமும் படாம நம்மள்ட்ட கேட்கும். அப்படியாப்பட்ட அந்த மாமன்கிற உறவை பத்தின படம் தான் சூரியோட கதையில வந்திருக்கு இந்த மாமன். இந்த படம் வந்து பாத்தீங்கன்னா ஓப்பனா சொல்லணும்னா ஒரு ஃபேமிலியோட பார்க்க வேண்டிய ஒரு ஃபீல் குட் ஃபிலிம். இந்த படத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா அப்துல் வகாப் வந்து மியூசிக் போட்டிருக்காரு. இந்த மியூசிக் வந்து பாத்தீங்கன்னா பேக்ரவுண்ட் மியூசிக் ஆகட்டும், படத்துல சாங்ஸுக்கு வர மியூசிக் ஆகட்டும், சும்மா பயங்கரமா பின்னுது. இந்த படத்துல ஒரு சீன்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா அவங்க அக்காவை வந்து சூரி வந்து செக்கப்புக்கு கூட்டு போவார். அந்த செக்கப்புக்கு எல்லாரும் வரிசையா உட்காந்து இருக்கும்போது வந்து பாத்தீங்க அப்படின்னா அவங்க அக்கா சூரியில உட்காந்து இருக்கும்போது பக்கத்துல ஒருத்தவங்க கை குழந்தைய வச்சிருப்பாங்க. அந்த கை குழந்தைய எடுத்து அவங்க அக்கா கையில கொடுத்து அவங்கள ஃபீல் பண்ண வைக்கிறதுக்காக ஒரு சீன் வச்சிருப்பாங்க. அந்த சீன்ல வந்து பாத்தீங்கன்னா சும்மா சூரி பின்னி எடுத்திருக்காரு. இதுக்கப்புறம் அந்த குழந்தை, கருவில் இருக்க குழந்தை, அதோட மூவ்மெண்ட் கேட்கறதுக்காக அந்த ஹெட்போன் கொடுத்து வந்து ஒரு சீன் வச்சிருப்பாங்க. அந்த சீன்லாம் வந்து பாத்தீங்கன்னா அப்படி கூஸ் பம்ஸா இருக்கு. தியேட்டர்ல வந்து சூரி நடிக்கிற விதம் வந்து பாத்தீங்கன்னா நாளுக்கு நாள் மெருகேறிக்கிட்டே இருக்கு. நடிக்கல, அந்த ஒரு சீன்ல இருந்தே வந்து பாத்தீங்கன்னா படம் பார்க்குற நம்மளும் ஒரு மாமனா அந்த படத்துக்குள்ள நம்ம போயிடுவோம். படத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா அக்கா தங்கச்சிக்குள்ள உறவை தான் கொண்டு போறாங்க அப்படின்னு நம்ம நினைச்சிருந்தோம்னா, மாமன் மாப்பிள்ள அப்படின்னு அந்த குழந்தைக்கு சூரிக்கு உண்டான உறவாகட்டும், அவங்க ரெண்டு பேர் போடுற ரீல்ஸ், அவங்க அடிக்கிற லூட்டி, பத்தாவதுக்கு பாலசரவனோட காமெடி வேற, ஜேபி ராஜ்கரன் சும்மா போட்டு படம் பின்னி எடுத்திருக்காங்க. மியூசிக், பேக்ரவுண்ட் மியூசிக் அனைத்தும் சூப்பர். இதுல கடைசியா வந்து பாத்தீங்கன்னா கிளைமேக்ஸ்ல அந்த குழந்தை உட்காந்து இருக்கும்போது சூரி வந்து அந்த இடத்துல கையை வச்சு கை வச்சு எடுத்துட்டு போவார் பாருங்க. அதெல்லாம் வந்து அப்படியே எந்திரிச்சு வரதுக்கு நமக்கு தேட்டர்ல இருந்து மனசு வராது. அந்த அளவுக்கு வந்து ஒரு செமையா நடிச்சிருக்காரு. அதுலயும் அந்த கை வச்சுட்டு போற இடத்துக்கு வந்து ஒரு வயலின் மியூசிக் போடுவாங்க பாருங்க. வகாப்பு பின்னி எடுத்துட்டாரு. மாமன், மாமனா இருக்க வேண்டிய அனைவரும், மாமன் ஆக போற அனைவரும் போய் பார்க்க வேண்டிய ஒரு தரமான படம். தேட்டர்ல மிஸ் பண்ண போய் பாருங்க.